ஹாய் பட்டோஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி தாத்தா ஒரு செயின்ட்டுடைய ஸ்டோரி சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு 4th அக்டோபர். ஃப்ரான்சிஸ் அசிசி அவர் வந்துட்டு ஒரு செயின்ட். அவர் வந்துட்டு இட்டாலியில் பிறந்தார். இட்டாலியில் பிறந்துட்டு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்துட்டு ஒரு வாட்டி ஆர்மியில் ஜாயின் ஆகணும்னு பார்த்தாரு. ஆர்மியில் எப்படியாவது நம்ம ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அது ஆகலை. ஒரு வாட்டி அப்படியே ரோட்டில் நடந்துன்னு போயின்னு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு குளிரில் ரொம்ப நடுங்குறான். அதை பார்த்துட்டு இவருக்கு மனசு கேட்கல. அவர் போட்டுருந்த அந்த நல்ல காஸ்ட்லி ஜரிக்கன் அதை தூக்கி அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு அப்படியே அரை உடம்பாக வந்துட்டு வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டில் அவங்க அப்பா பார்த்துட்டு திட்டார். அவரை திட்டிட்டு அப்புறமா வேறு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்புறமா நிறைய ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். அவர் நிறைய ப்ரேயர் பண்ணி கடைசியில் வந்துட்டு அவர் ப்ரேயர் எப்படி பண்ணுவார்னா, அவர் ப்ரேயர் பண்ணியாச்சுனாக்கா காட் வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு அவர் கண்ணு முன்னால் வந்து நிற்பார். அந்த மாதிரி ஒரு பவர் அவருடைய ப்ரேயருக்கு. அவ்வளோ சின்சியராக ப்ரேயர் பண்ணுவார். அவர் பேர் தான் ஃப்ரான்சிஸ் அசிசி. அவருடைய திருவிழா அன்னைக்கு. இந்த பொம்மையை பாரு. இந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே செயின்ட்டுன்னு ஆச்சுனாக்கா ரொம்ப பக்தியாக வாழறவங்க. கடவுள் எப்படி வாழணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாமல் ரொம்ப பக்தியாக வாழறவங்க. அவங்க செத்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்கள பற்றி வேண்டுவாங்க. எங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லை, எங்களுக்காக வேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுமைகள் நடக்கும். புதுமைகள்லாம் மிராக்கிள். யார் இப்போ நம்ம வேளாங்கண்ணி மாதாக்கிட்ட நம்ம வேணும்னா நம்ம வேண்டது கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நிறைய புதுமைகள் நடக்கும். அந்த மாதிரி நிறைய புதுமைகள் நடந்தால் அவங்க வந்துட்டு நம்ம ரோமாபுரிக்கு எழுதி போடுவாங்க. இந்த மாதிரி இந்த பேர் உள்ளவங்க நாங்கள் அவங்க பேர் வச்சு வேண்டணும், அது நடந்துடுச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி சாட்சி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. போப்பாண்டவர் இருக்கார் இல்லையா, போப், அவர் தான் நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு ஹெட்டு. அவர் வந்துட்டு அந்த யார் அந்த மாதிரி நிறைய புதுமை நடக்குதோ அவங்க பேர் சொல்லி வேணுன்னா அவங்களுக்கு புனிதர் செயின்ட் ஃப்ரான்சிஸ். அந்த மாதிரி தான் ஒரு புனிதர் அவர் ஃப்ரான்சிஸ் அசிசி. ஃப்ரான்சிஸ்ன்ற பேரில் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? அவர் தான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா செயின்ட்டுன்றது. அப்புறமா அவர் என்ன பண்ணாரா, சர்ச்சில் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி அவ்வளோ சின்சியராக ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் ப்ரேயர் பண்ணும்போது கடவுளுடைய குரல் அவருக்கு கேட்குது. ஃப்ரான்சிஸ் என் கோயிலை நீ சரியாக கட்ட மாட்டியா? அது ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்குது, அதனால் அந்த கோயிலை கொஞ்சம் சரியாக கட்டு அப்படின்றாரு. கடவுள் இது ஃப்ரான்சிஸ் கண்ணு திறந்து பார்த்தா யாரும் இல்லை. அவருக்கு புரிஞ்சுதோ கடவுள் தான் நம்மகிட்ட பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அப்பா, இந்த மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சுப்பா நான் சர்ச்சில் இருக்கும்போது, அதனால் எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் கோயில் கட்டணும் அப்படின்றாரு. அவங்க அப்பா வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ஓடிப்படா, வீட்டை துரத்திடுறாரு. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நான் உனக்கு ஒன்றுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாரு. அவர் வந்துட்டு நேக்கடாக போகிறார். போட்ட துணி கூட எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நேக்கடாக போகிறாரு. நேக்கடாக போனோன்னா அப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் பார்த்து அவருக்கு துணியை கொடுத்து அப்புறம் அவர் ஒரு வீடாக போய் ஏழை வீடுங்களுக்கு போய் உங்களால் ஆனதை கொடுங்க, கடவுள் இந்த மாதிரி இந்த கோயிலை வந்துட்டு சரி பண்ணி கட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஆனதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காசு கலெக்ஷன் பண்ணி கடவுள் அவருக்கு சொன்ன மாதிரி அந்த கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு. நல்லா புதுசாக கட்டி முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிறாரு. அவருடைய திருவிழா அன்னைக்கு, திருவிழான்னா அவர் பேர் கொண்ட திருவிழா இன்றைக்கி பெரும்பாலும் அவருடைய பிறந்த நாளாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு திருச்சபை வந்துட்டு நமக்கு சொல்கிறது. இன்றைக்கி யாருடைய திருவிழான்னு சொல்லிட்டு மாஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரான்சிஸ் அசிசி. அவர் இட்டாலி நாட்டை சேர்ந்தவர், பெரிய பணக்காரரு. ஆர்மியில் ஜாயின் ஆகணும்னு பார்த்தாரு, ஆனால் முடியல. அப்புறமா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சாமியார் வந்து பார்த்துட்டு நீ வந்துட்டு சாமியார் ஆயிடு, உனக்கு கடவுள் நல்லா அறிவு கொடுத்துருக்காங்க, நீ சாமியார் ஆயிடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் இல்லை ஃபாதர், நான் அவ்வளோ நல்லவன் இல்லை, அதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை,
நான் வந்துட்டு ஒரு பிரதராகவே இருந்துடுறேன். திருத்தொண்டர்ன்றது பிரதர். சாமியாருக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க இல்லையா சர்ச்சில், நன்மை கொடுக்க வருவாங்க அந்த மாதிரி. இல்லை நான் சாமியார்லாம் என்னால் ஆக முடியாது. அப்புறமா அந்த பிஷப் வந்துட்டு அவருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு, உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பிஷப் சொன்ன மாதிரி அவர் பக்தியாக அந்த மடத்துக்கு, குரு மடத்துக்கு போயிட்டு சாமியார் ஆயிட்டார். சாமியார் ஆகிட்டு அவருக்கு வந்துட்டு இந்த நேச்சுரல் சீனுன்னா ரொம்ப பிடிக்கும். நேச்சுரல், அதை என்வைர்மெண்ட்டில் பத்திரமா பார்த்துக்கிறது, காடு மரம் இதெல்லாம் அழிக்காமல் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறது, அனிமல்ஸை பார்த்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்துட்டு ஸ்பெஷல் சேவியர், ஸ்பெஷல் கேர்டேக்கர் ஆஃப் அனிமல்ஸ் அண்டு என்வைர்மெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அவர் பேர் ஃப்ரான்சிஸ் அசிசி. சரிடா, இந்த மாதிரி நிறைய புனிதர்கள் இருக்காங்க சாமி, நிறைய புனிதர்கள் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இந்தியாவிலேருந்து கூட கேரளாவிலேருந்துட்டு ஒரு சிஸ்டர், அவங்க பேர் ஃபிலோமினான்னு நினைக்கிறேன், அவங்க கூட வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க தான் புனிதராக இருக்காங்க. மதர் தெரேசா கூட புனிதராகிட்டாங்க. மதர் தெரேசா அவங்க நம்ம நாடு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு நம்ம நாட்டில் செட்டில் ஆனாங்க. அவங்களும் புனிதராகிட்டாங்க. அப்போ நம்ம ஒரிஜினல் இந்தியாவில் இருந்துட்டு ஒரு செயின்ட்டுன்னா அது கேரளாவில் இருந்துட்டு தான் ஒரு சிஸ்டர், அவங்க பேர் ஃபிலோமினான்னு நினைக்கிற, சரியா தெரியல, அடுத்தது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். சரியா பட்டுமா? பட்டுசாமி, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அவசியம், நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுள் பக்தி நமக்கு இருந்தால் என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும், எந்த லாஸ் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வலி வந்தாலும் அதை தாங்கி கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். அந்த வில் பவர், ஓ நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஒரு தாட் வரும். அதான். சரியாடா, பயப்பட்டு ஹாப்பியாக இருங்க. பாய்.